தேற்றுவார் வேதனையால் வாடுகிறேன் வேதனையால் வாடுகிறேன் பாடாமல் ஆடுகிறேன் பாடாமல் பாடுகிறேன் வேதனையால் வாடுகிறேன் நான் வேதனையால் வாடுகிறேன். நான் என்னடா உனக்கு பாவம் செய்தேன் இப்படி சாட்டை கொண்டு என்னை வாட்டி வலிக்கின்றேன். பாவி என கூவி எதிராத பாவங்கள் எனக்கு கிடையாது. எனக்கு தேவை நீ என்னத்தான் அடித்தாலும் உதைத்தாலும் சரி இதே இடத்துல சாகடிச்சு போட்டாலும் சரி என் நாட்டு இளவரசை மனதார நினைச்சிட்டேன். அவரை தவிர நான் வேற யாரையும் தொட மாட்டேன். நான் உத்தமி நடப்பா ஆமா பத்தினி நடப்பா ஆமா கற்பு காசு நடப்பா கற்பின் களஞ்சியம் கண்ணகி கணவனை கற்கொண்ட தெய்வமான கருவியவள் நாராயணி அடக்கத்து திரு உருவம் திரு வாசகி சத்தியவானை காப்பாற்றியவள் சாவித்திரி. இப்படிப்பட்ட பத்தினி தெய்வங்கள் பிறந்த தென்னாட்டு மண்ணிலே பெண்ணாக பிறந்த கொடிய செயலை செய்து விட்டு ஒரே ஒரு முத்தம் கொடுத்து ஆண்டவா இந்த பாவிடம் இப்படி மாட்டி நான் சிக்கி தவிக்கின்றேனே என்னை காப்பாற்ற வர மாட்டையா இறைவா. யாரு கூப்பிட்ட? ஆண்டவனே கடவுளே ஆமா கடவுளே ஆமா எங்கடி உட்கார்ந்துங்கறா? எங்க இருக்கின்றாரா? அட பாவி அவர் இல்லாத இடமே கிடையாதுடா. துண்ணி இருப்பார் துரும்பிலி இருப்பார் இதோ அமர்ந்திருக்க ஒவ்வொரு மக்களின் மனதிலும் இருப்பார். என்னை அடிப்பதையும் பார்த்து கொண்டு தன்னிட இருப்பார். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து என்னை காப்பாற்றுவார். இப்போ ஆமா கடமையை கண்ணியமான கருணை கடமையை ஒழுங்காக செய்ய வந்த எவனை கால உழைத்தானே கண்டி பெண்கள் குளித்துக் கொண்டிருக்கும் போது ஆடைகளை திருடி சட்டான கண்ண ஆண்டவன் பெண் ஊர்வசி தன்னுடைய மகள் என்று பாராமல் கற்பழிக்க துணிந்தது நான்முக அவன் ஆண்டவன் அடி தன்னுடைய குரு என்று தெரிந்திருந்தோம் குருவின் மனைவின் மீதே ஆசைப்பட்ட இந்திரன் அவன் ஆண்டவன் அடி தாயை போல தாழ வேண்டும் என்று நடு தெருவில் உட்கார்ந்த விநாயகன் அவன் ஆண்டவன் அடி இந்த பாவி நான் கத்துவது கதறுவது உன்னுடைய காதில் கேட்கவில்லையா? சாட்டை கொண்டு வாட்டி வதிக்கின்றனே என்னை காப்பாற்ற வர மாட்டாயா? வேதாந்தங்களை கேட்க தயாராக கிடையாது. கடைசி முடிவை பாவி எத்தனை முறை கேட்டாலும் என்னுடைய ஒரே பதில் கட்டி அடித்து முத்த தர முடியாது முடியாது முடியாதுடா முடியாது. ஓரடி என்றைக்கு இருந்தாலும் கூட நானடி இரண்டடி என்னை எதிர்த்து பேசாதடி மூன்றடி எனக்கு ஒரே ஒரு மொத்தமடி நான்கடி நீயோ எனக்கு நாயடி ஐந்தடி நானும் இவ்வளவு நேரம் கெஞ்சிறனடி ஆறடி எனக்கோ தகுந்த பதிலை கூறடி ஏழடி உன்னை கெட்டிக்கு புதைப்பேனடி எட்டடி அடக்குவேன் உனது கொட்டமடி ஒன்பதடி உன்னை தூக்கியே பந்தாடுவேன் அடி பத்தடி உன் கற்பைக்கு சொத்துடி விட்டு விடுடா வேலண்டா. இப்பொழுது இவ்வளவு பேர் மத்தியில உடைய கற்பை நான் கடுக்க போறேன். எந்த ஆட்டம் வந்து உங்களை தெரிந்தோ தெரியாமலே ஏதாவது தவறாக பேசியிருந்தால் என்னை பற்றித்து விடுங்கள் ஐயா. வருகின்ற வெள்ளிக்கிழமை எனக்கு இந்நாட்டு இளவரசருக்கு திருமணம் ஐயா. வாழ வேண்டிய சின்ன சிறு வயது
உன்னுடைய சாபமும் கோபமும் வந்து என்னடா செய்ய போகுது செய்ய போகுது என்ன செய்ய போகுது ஆணவம் அதிகம் அகங்காரம் அதிகம் எப்படி வாழும் என் உடன் பிறந்தது என்னை விட்டு போகாதடா நீ ஆணவத்தால் அழிந்து விட போற அழிய போவது நீயா நானா பாத்துடலாம் உனது இருமாப்பு இன்னும் ஒழியல உடன் பிறந்தது என்னை விட்டு ஒழியாது நான் நினைத்தால் ஒண்ணும் செய்ய முடியாதுடா நெருப்பை சுட்டரித்து நீரில காராய்ச்சிடுவேன் அந்த ஆண்டவனை நினைத்தாலும் முடியாது 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 என்ன இப்பொழுது உனக்கு நான் சாபத்தை தரேன் அனுபவி வாழ்நாள் முழுவதும் அனுபவி என்ன சாபம் தெரியுமா என்னடா சாபம் கொடுக்க பாரு என்னடா சாபம் கொடுக்க பாரு உனக்கு அவனுக்கு திருமணம் முடிந்து முதல் இரவன்று அவனுடைய கரமானது உன் மீது பட்டதுமே என் மீது பட்டதுமே 4448 வியாதி அதிலே கொடிய வியாதி நீ அருமையாக போக கோபமே கொள்ள வேண்டாம் கொடுமைக்கு அல்லவோ ஐயா லாபமே காட்டியதற்கு ஐயா 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 இந்த பாவி உங்களுக்கு நான் என்ன கையா பாவம் செய்தேன் எனக்கு எப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டீர்களே இந்த சாபத்துக்கு விமோச்சனமே கிடையாது விமோச்சனம் 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 கேட்கிறான் கொடுத்த சாபம் கொடுத்தது தாண்டி மாற்ற முடியாது விமோச்சனம் கிடையாது அபிராமி அது மட்டும் கிடையாது வேற என்னடா செய்ய போற பாவி வேற என்ன தெரியுமா என்னடா செய்ய போறேன் இங்கு நடந்த விஷயத்தை நீ யாரிடமாவது சொல்ல நினைத்தால் சொல்ல நினைத்தார் அன்று அன்றே அந்த நிமிடமே அந்த நிமிடமே உன்னுடைய